குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 1/2/2025 காருண்யா ரா நம்பர் 691க்கான கேரளா லாட்டரி கெஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 1ஆம் தேதிக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 31ஆம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸிங் பார்ப்போம். இப்போ 31ஆம் தேதிக்கான கெஸிங்கில் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக ட்ரா நம்பர்லேருந்து 1 or 2 நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் 100% இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 417, இதில் ஒரு நம்பர் அல்லது 2 நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அதுக்கு முத நாள் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 558, இதில் 8-5ங்கிறது 2 நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நேற்றும் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி 1 or 2 நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 7-4 அப்படிங்கிறது ட்ரா நம்பர்லேருந்து பாஸ் ஆகிருக்கு. சிங்கிள் நம்பர் அப்படின்னா அந்த 3 நம்பர் கொடுத்துனேன், 4, 1, 7. இதில் 2 நம்பர் வந்திருக்கு, 7-4 அப்படிங்கிறது. இப்போ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தோம்னா 2-7-4 இருக்கு. வந்த பாக்ஸ் கீழே பார்த்தோம் அப்படின்னா 2-7-4 இருக்கு. ரிசல்ட் 3-7-4. வந்த நம்பருக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 0-7-4 இருக்கு. நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா 7-4 தான். எல்லாத்துலேயும் 7 அப்படிங்கிறது கொடுத்தேன். 7-4 பேஸ் பண்ணி 7 இருக்கு, அதை கொடுத்துருந்தேன். அடுத்தது 7-1-4 கொடுத்துருந்தேன். எல்லாத்துலேயும் 7 அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். 4ங்கிறது கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னா 7-4 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 3-7-4. இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி ரிசல்ட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3-7-4 இருக்கு. இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா 2-8-8 வர சான்ஸ் இருக்கும். 2-8-8 அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 2-8-8 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். 3-7-7 அதை பேஸ் பண்ணி வந்தால் 2-8-8 அப்படிங்கிற சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வரணும் இல்லை அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக 2-8-8 அப்படிங்கிற 2-8 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கெஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்த்து இது ஃபர்ஸ்ட் டே, அதனால வரக்கூடிய ரிசல்ட் எப்படி வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு ரிசல்ட் கண்டிப்பாக எடுக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் டே அப்படின்னாவே கொஞ்சம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இருந்தாலும் இப்போ செகண்ட் டே அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே பேஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறது எந்த மந்த்து எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் சார்ட் எடுத்திருக்கேன். இந்த சார்ட்டில் உங்களோட கெஸிங் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 374 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நேற்று ரிசல்ட் 3-7-4 பாஸ் ஆகிருக்கு. நம்மளோட கெஸ்ஸிங் படி எப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரும். இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி சார்ட்டில் மற்ற இடத்துல வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இதில் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா 444 இருக்கு. 3-7-4 ரிசல்ட்டு 3-4 வந்து 7ஓட பவர் 4 வந்து சிபோர்டில் 4 அப்படியே வந்துச்சு அப்படின்னா 444 சான்ஸ் இருக்கு. இந்த மந்தில் 444க்கான சான்சஸ் கூட இருக்கு. அதனால 3-7-4 அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா 444 இருக்கு. 444 இல்லை 446. இப்போ இதில் 2 நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 44ங்கிறது இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 44 இருக்கு. 44 இருக்கு. அதனால டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 44 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ அங்கே 88 சொன்னேன், இங்கே 44 வர்றதுக்கான சான்சஸும் இருக்கலாம். இப்போ 44 வரும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா 44 பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 844, இங்கேயும் 844 இருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 944, இங்கே 744, இங்கேயும் 944 இருக்கு. அது மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 44 அப்படிங்கிறது டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா அதில் எந்த நம்பர்ஸோட சேர்ந்து வரும் அப்படின்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க.
கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். இது வந்து எல்லாமே எந்த மாதிரி வந்திருக்கு, எப்படி வரலாம் அப்படிங்கிறதான். இந்த நம்பர் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம்லாம் கிடையாது. இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் அப்படிங்கிறது. இப்போவுமே பார்த்தோன்னா வந்த நம்பரை பேஸ் பண்ணி வரலாம்னா 4 ரிப்பீட்டட் ஆக சான்ஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 948 345ங்கிற நம்பர் இருக்கு. இந்த நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பர்ஸ் வரும். இல்லை அப்படின்னா 3 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஒரு சில நாள் 3 நம்பர்ஸ் வரலாம், ஒரு சில நாள் கண்டிப்பாக 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். மேக்ஸிமம் 2 நம்பர்ஸ் வரும், ஒரு சில நாள் மிஸ் ஆகும். மேக்ஸிமம் வரும், ஒரு சில நாள் மிஸ் ஆகும். இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டேல 691 ரிசல்ட். சாரி, ட்ரா நம்பர் வந்து 691. இப்போ நேற்று ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்திருக்கு, அதுக்கு நாளும் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ இன்னைக்கும் ட்ரா நம்பர் 691 ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வரும்னு நினைச்சிங்க அப்படின்னா ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி பாருங்க. 691 இங்கே பார்த்தோம் அப்படின்னா 621 இருக்கு. 621 921 அந்த 1 வரணும், 61 வரணும் அப்படின்னு நினைச்சிங்க, இல்லை 91 வரும்னு நினைச்சிங்கன்னா 621 921 அப்படிங்கிற நம்பர் பாருங்க. 6 வரும்னா 6 பேஸ் பண்ணி பாருங்க. 6 8 9 6 8 2 6 9 8 6 9 4. இங்கே பார்த்தோம்னா 6 8 6 3 8 6 7 8. அதனால ரா நம்பரில் 6 வரும்னு நினச்சிங்கன்னா 6 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்க. 6 8 9 இல்லை 6 9 8 6 9 4. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 6 8 7. இங்கே 6 8 4 6 8 9 6 9 4. அதனால எந்த போர்டில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே அதோட காம்பினேஷன் நம்பர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 2 அப்படிங்கிறது வரும். ஏ போர்டில் வந்து 3 வந்திருக்கு, 2 வரும்னு நினச்சிங்கன்னா 2 பேஸ் பண்ணி பாருங்க. 2 1 2 டைரக்டாக இருக்கு. 2 1 6 இருக்கு. இந்த சைடு 2 1 9 இருக்கு. 2 9 8 2 6 8. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 இங்கே இருக்கு. 2 1 5 2 5 1 2 1 8. இங்கே 2 5 5 2 5 7. இப்போ அது மாதிரி தான் எடுக்கணும். இப்போ 2 வரும் அப்படின்னா 2ங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்க. ஏ போர்டில் 3 வந்திருக்கு. 3ஓட பவர் பார்த்தீங்கன்னா 8. பவர் நம்பர்ஸாக வரும் அப்படின்னா 8 எங்கே இருக்குன்னு பாருங்க. 8 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 8 4 9 இல்லை 8 டபுள்ஸ் வரும் அப்படின்னா 8 9 8. 8 4 9 இல்லை 8 9 8. ஏ போர்டில் 8 பவர் நம்பராக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்போசிட் நம்பர் பாருங்க, அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. இப்போ இங்கே 94 இருக்கு. 94 பேஸ் பண்ணி 6 இருக்கு, 3 இருக்கு, 8 இருக்கு. இங்கே 94 பேஸ் பண்ணி 9 இருக்கு, டைரக்டாகவும் 949 இருக்கு. இங்கே 949 948. இப்போ ஆல்ரெடி 949 பாஸ் ஆயிடுச்சு. 948 வரலாம் அப்படின்னா 9 4 8. அது மாதிரி கரெக்டாக நம்பர் சூஸ் பண்ணலாம். இப்போ 2 அப்படின்னா 2 பேஸ் பண்ணி நம்பர்ஸ் பாருங்க. ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் நம்பர்ஸ் தான் ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 9 4 இல்லை 4 9 3 4 4 3 8 4 அல்லது 4 8 5 4 அல்லது 4 5 8 5 அல்லது 5 8. டபுள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 44 93 அல்லது 39 அப்படிங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான். அந்த ரிசல்ட் வந்ததுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் டே, அதனால் உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள். இல்லை ட்ரா நம்பர் 6 9 1. ட்ரா நம்பரில் 2 நம்பர் வரும் அப்படின்னா 6 9 பேஸ் பண்ணி 8 இருக்குது.
அது மாதிரி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம். இப்போ ஒன்று இப்போ 74 பிசியில் பார்த்தோன்னா 74. இப்போ இதை பேஸ் பண்ணியே வரும் அப்படின்னா 73 வரும்னு நினச்சிங்கன்னா 973 இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 973, ஏன் 973, இங்கே 943 இருக்கு. 943, 4ஓட பவர் 7, 973 இல்லை 943, அதான் 94 இருக்கு. இல்லை அப்படின்னா 7 வரலாம். அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4ஓட பவர் 7, அதனால இது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9, 7, 3, இல்லை அப்படின்னா 9, 4, 3 அப்படிங்கிற நம்பர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.